அந்த மனிதர் சொல்லுவார், எனது கையில பட்டோலை கொடுக்கப்பட்டவர், நான் அப்படியே இல்லாமே போயிட்டு நல்லா எழுப்பாட்ட பட்டு கேள்வி கணக்கு கேட்டு நன்மை தீமை நிறுத்து கடைசியா நரகம் போற முடிவா என்ன முடிவு? இதெல்லாம் நடக்காம இருந்தா நல்லா இது. நான் உலகத்துல சல்லியால எல்லாம் செய்யணும். சல்லி இருந்தா ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. சல்லி தான் தேவை. எவன்ட பௌத்துல அடிச்சாலும் பரவாயில்ல, எவனுக்கு அநியாயம் செஞ்சாலும் பரவாயில்ல, எந்த மோசடியை செஞ்சாலும் பரவாயில்ல, எந்த ஆளை கொண்டாலும் பரவாயில்ல, சல்லி தான் ஓடும். சிலவங்களோட நோக்கமே சல்லி தான். அல்லாஹ் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தைஸ் அப்துல் தீனார் வ அப்துல் திர்ஹம், தீனார் திர்ஹத்துடைய அடிமை நாசம் அடைந்து விட்டான். பணம் என்றது மேலான சொல்ல, இப்ப இருக்கிற பணங்கள் எல்லாம் பேப்பர் தானே, பேப்பர். இது மெஷின்ல போட்டு அச்சடிச்சு எடுக்கிறாங்க. இந்த பேப்பர்களால எங்கட பிரச்சனையை முடிக்க இயலாது. என்ன பிரச்சனை வருது? அல்லாஹ் கிட்ட இது. இந்த சல்லி முறையில்லாத சல்லியா இருந்தா, முறை கெட்ட சல்லியா இருந்தா, அநியாயம் மோசடி மாற்றமா சம்பாதிக்கப்பட்ட பணமா இருந்தா, அந்த பணத்துக்கு ஒவ்வொரு பணத்துக்கு பின்னாலே சோதனை இருக்கு, தண்டனைகள் இருக்கு, நோய்கள் இருக்கு, பல பிரச்சனைகள் மறைஞ்சிருக்கு. ஹராமான முறையில்லாத ஒவ்வொரு பணத்துக்கு பின்னாலேயும் பல பிரச்சனைகள் மறைஞ்சிருக்கு. இவருக்கு தாள் மட்டும்தான் கண்ணுக்கு விளங்குது, இவருக்கு சல்லித்தான் விளங்குது, இவருக்கு விளங்குது இல்ல. இதுக்கு பின்னால இருக்கிற பிரச்சனை அநாதைகளோட சொத்துக்கள், மக்களோட காணி பூமி பிடிக்கிறது, மக்களோட கடைகளை சொந்தமாக்குறது, வழக்கு பேசி வெச்சேலும். அதுதான் வழி நிறைய இருக்குது. இன்றைக்கு எங்க நல்ல தீர்ப்பு கிடைக்கணுமோ அங்கேயும் நல்ல தீர்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதுக்கு எல்லாம் ஹாலாத்தில் நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை நினைக்கிறேன். சில விஷயங்களை பேசிக்கொள்ளவும் இயலாத ஒரு இக்கட்டான நிலைமை. ஹக்க எடுத்து சொல்லி ஆகணும். அதனால வேண்டிய கேமுக்குள்ள ஏற்பாடு இருக்கு. எங்க பாசையில சொல்றேன், சல்லி கொடுத்தா வேண்டிய வேலையை செய்யல, ஆளையும் கொண்டுட்டு வந்துருவாங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களும் கட்டாயம் கவனமா இருக்கணும். என்ன மாப்பிள்ள சம்பாதிச்சு கொண்டாந்து தாராரு, தின்ன குடிக்க உடுக்க எல்லாம் பறக்கத்தா தாராரு, இவர சம்பாதிப்பு எப்படி இருக்கின்றத ஒவ்வொரு பெண்ணும் கொஞ்சம் யோசிக்கும். அதை பத்தி கொஞ்சம் கேட்கணும், விசாரிக்கணும். அது ஹலாலா ஹராமா அவங்களுக்கு கவனமாவே இருக்கணும். இந்த விஷயத்த சும்மா வாயை பத்தி கொண்டு சரி வராது. அதனால ஏனென்றா எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட போறோம். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இன்னல்லதீன யாகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யாகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. அநாதைகளோட சொத்துக்களை அநியாயமா யாரு சாப்பிடுறாங்களோ அவங்க நெருப்பத்தான் சாப்பிடுறாங்களா. அல்லாஹ் சொல்றான், நெருப்ப சாப்பிடுறாங்க, அவங்க நரகத்துக்கு போவாங்களா. வஸயஸ்லௌன ஸஈரா, நேரடியாவே சொல்றான் அல்லாஹ். இதுக்கு தஃசீர் எல்லாம் தேவையில்லை, தர்ஜுமாவே டைரக்டா எங்களுக்கு விளங்குது. நரகத்துக்கு போயிட்டுவாங்க. பார்ட்னர்ஷிப்ல வியாபாரம் செய்யறார், திடீரென்று பார்ட்னர் மௌத்தா போயிட்டார். இப்பதான் மௌத்து இந்த அடிப்படத்திலே விழுந்து மௌத்தாவுறாங்களே, எதிர்பார்க்காத மௌத்துகள் தானே. அப்ப இவர்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எனக்கு தான் தெரியும். என் பார்ட்னர் அவர், யாருக்கும் தெரியாது. நான் மிச்சம் அல்லாஹ்வை பயந்து மிக பேணுதலாக நடந்து கொள்ளும். ஏனென்றா இப்ப அவருடைய சல்லி எனக்கிட்ட இருக்கிற இந்த பணங்கள், இது இப்ப அநாதை விதவைகளுடைய, அநாதைகள் விதவையுடைய பணம் ஆயிடுச்சு. அநாத விதவையுடைய சொத்து. இப்ப மிச்சம் கவனமா இருக்கும். அணு அளவும் என் பணத்துல எதுவும் அவரது பணத்துல எனக்கு கலந்துடக்கூடாது. என்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட போனதுக்கு பரவாயில்ல, அதுக்கு அல்லாஹ் நன்மை தருவான், பரக்கத் செய்வான். அவங்களோட எதுவும் எங்களுக்கு கலந்துடக்கூடாது. இந்த விஷயத்துல ஏண்டா பார்ட்னர்ஷிப்ல பலர்களும் பிசினஸ்கள் வியாபாரங்கள் செய்யறோம், திடீரென்று மௌத்தா போறாங்க. அப்ப அந்த விஷயத்துல யாருக்கும் கணக்கு வழக்கு கொடுக்கல் வாங்கல், இன்னைக்கு எங்கட கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒரு முறையே இல்லை. இன்னைக்கு ஏமாத்துற கூட்டம் தான் அதிகமிக்கிறான். அந்த கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு முந்தியுள்ள சட்ட திட்டங்கள் முறையாக சாட்சிகளை வச்சு எழுத்து மூலமாக முறையா பேசி கதைச்சு செய்யறதும் இல்லை. இவர் அவரை நம்பினாராம், அவர் இவரை நம்பினாராம். உங்களே தான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்னத்துக்கு அப்பா எழுதணும், என்னத்துக்கு சாக்கிய ஒன்றும் தேவையில்லை, 100க்கு 100 உங்களே நான் நம்புறேன். நம்பினது தான் மண்ணை கூட்டிட்டு போறாங்க. மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, சிலவங்களுக்கு அல்லாஹ் சில திறமைகளை கொடுத்திருக்கிறான். பேச்சு திறமை பயங்கரம். அது அவங்களோட பேச்சுல சூனியம் இருக்கின்ற ஹதீஸ்ல வந்து, சிலவங்களோட பேச்சுல சூனியம் இருக்கு, சிலவங்களோட பேச்சுகள் பயான்களையும் சூனியம் இருக்கு. சூனியம் என்ன அவரங்க சூனியத்தை போட்டு செஞ்சு இல்ல, பேச்சு அவ்வளவு கவர்ச்சியானது. மக்கள் ஏமாந்துருவாங்க அவங்களோட பேச்சை கேட்டு. சிலவங்க அதுக்கெண்டே பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த வேலைகளை செய்யறான். மேலான கண்ணியமான சோழ எல்லா வேலையும் செய்யலும். இந்த செய்யற அவ்வளவு வேலைக்கும் அங்க ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால தான் குர்ஆன்ல வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன்
وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون. அளவேல நிறுவேல, அளந்து கொடுக்கிறது நிறுத்த கொடுக்கிறத எடுக்கிறதுல மோசடி செய்யறாங்களே அவங்களுக்கு நரகம் உண்டாகட்டும் என்று சொல்றாங்க. அவங்க எடுக்க கொள்ள நிரப்பமா எடுக்கிறாங்க, மக்களுக்கு அளந்து நிறுத்து கொடுக்க கொள்ள மோசடி செய்யறாங்க. இது அளந்து கொடுக்கிறது நிறுத்து கொடுக்கிறதுக்கு மட்டுமுள்ள ஆயத்தல்ல, எல்லா கொடுக்கல் வாங்கல் இந்த டிரான்சாக்சன் எல்லாம் இதுக்குள்ள அடங்குது. எல்லா வியாபாரத்துல உள்ள தில்லும் உள்ளும் இதுக்குள்ள அடங்குது, மோசடிகளும் இதுக்குள்ள அடங்குது. ஒவ்வொன்றுக்கு அல்லா விளக்கம் சொன்னா குரான் 30 ஜுசு இல்ல 1000 ஜுசுவாவி கொண்டு போக லொரிதான் பிடிக்கும். அதனால முஜ்மலாக சுருக்கமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், ரசூலுல்லாஹ் விளக்கமா சொல்லியிருக்கிறார். ருக்கு செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க, ருக்குக்கு இவ்வளவு குனியணும் என்று குரான்ல வந்து இல்லை. ருக்குல கையை இப்படித்தான் வைக்கணும் என்று குரான்ல வந்து இல்லை. களவெடுத்தா கையை வெட்டுங்கன்னு தான் வந்திருக்கு. சந்தலைந்து வெற்றதா, முட்டு கையோட வெற்றதா, கரண்டை கையோட வெற்றதா, அது ஹதீஸ் குரான்ல வந்து இல்லை. களவுடைய பொறுமதி குரான்ல வந்து இல்லை. 2 ரூபா களவு எடுத்தாலும் கையை வெட்டினா எல்லாரும் கை இல்லாம தான் கொண்டாங்க. அதனால களவுடைய அளவும் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, எங்க இருந்து கையை வெட்டணும் அதுவும் ஹதீஸ்ல தான் வந்து. எனவே மேலான சகோதரர்களே, இது எல்லா வகையான கொடுக்கல் வாங்கல்ல உள்ள மோசடிகளும் இந்த ஆயத்துக்குள்ள அடங்குது. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறானே, இவங்க இப்படி நடந்து கொள்றாங்களே, இவங்களுக்கு அலா யதுன்னு உலாயிக் அன்னஹும் மபூஸூன், இவங்க என்ன மௌத்தாவினத்தோட மண்ணோட மண்ணா போவாங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா? இவங்க எழுப்பாட்டப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? எழுப்பாட்டப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? அந்த யோசனை இல்லையா இவங்களுக்கு? ஆகிரத்தை பத்தி கியாமத்தை பத்தி யோசனை இல்லையா? இவங்க ஈமான் இல்லாதவங்களா? அல்லாஹ் ஆகிரத்தை நம்பாதவங்களா? சுப்ஹானல்லாஹ், இப்படி கேள்வி அல்லாஹ் கேட்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. எங்களுக்கு தேவை துப்புரவான பணம், கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கொஞ்சத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான். எங்களுக்கு துப்புரவு இல்லாத அதிகம் தேவையே இல்லை, அதுல அல்லாஹ்வோட உதவி இல்லை, அதுல சோதனை தான் இருக்கு. மக்களோட ஹக்குகளோட விஷயத்துல மிக கவனம் செலுத்தணும், இபாதத்தை விட கூட கவனம் செலுத்தணும் அதுலதான்.